சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 டைட்டில் வின்னரா அபிஷேகா தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனால் சரிகமப்பா ஷோ தன்னுடைய ஃபேவரட் ஷோ அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் நெப்போலியன் அவரோட மகனாக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காராம். இப்போ ரீசெண்டாக சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னர் திவினேஷ் இருக்காருல்ல, அவரு அவங்க அப்பா அம்மா கூட ஃபேமிலி கூட சரிகமப்பா டீமை கூப்பிட்டுக்கிட்டு நெப்போலியன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷ் முன்னாடி ஒரு சில பாட்டை பாடி தனுஷ் அவர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான எமோஷனலான மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ தனுஷ் அவர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த ரியாலிட்டி ஷோவில் டாப்ல இருக்கக்கூடியவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தன்னோட மகன் முன்னாடி பண்ண சொல்றது தான் நடிகர் நெப்போலியன் அவரோட வழக்கமாக இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மகனுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெப்போலியனும் அவங்க மகனும் அடிக்கடி ரியாலிட்டி ஷோ பார்த்து தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அதுலேயும் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சரிகமப்பா ஷோ நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு ஒரு ஃபேவரட் ஷோ அப்படிங்கிறத இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் போன சீசனில் வின் பண்ணிக்கக்கூடிய திவினேஷோட பாடல்கள் நெப்போலியன் மகன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த ஒரு காரணத்தால் திவினேஷ் அவர்களை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சி அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து பயங்கரமாக ட்ரீட்லாம் கொடுத்து தன்னோட மகன் முன்னாடியே ஒரு பாடம் வச்சிருக்காரு. அந்த நேரங்களில் திவினேஷ் கிட்ட இந்த சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 பற்றி நடிகர் நெப்போலியன் அவர்களும் அவருடைய மகன் தனுஷும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த சீசனில் ஃபைனலிஸ்ட்லாம் அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, யார் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணுவாங்க, யாருக்கு வின்னர் கிடைக்கும் ரன்னர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ திவினேஷ் இந்த சீசனில் எல்லாமே ரொம்ப நல்லா பாடுறாங்க, எங்கள் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ஒரு டஃப்பான சீசனாக இருந்திருக்குங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காராம். அந்த நேரத்தில் நெப்போலியனோட மகன் தனுஷ் அவர்கள் தன்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இந்த சீசனில் அபிஷேகா தான் அப்படிங்கிற மாதிரியும், அபிஷேகா பாடக்கூடிய எந்த ஒரு பாட்டையுமே நெப்போலியன் மகன் தனுஷ் மிஸ் பண்ணவே மாட்டாராம். அந்த அளவுக்கு டிவி முடிய உட்காந்து பார்ப்பாராம். ஒருவேளை அன்னைக்கு எபிசோட பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் லேட்டராக ஓடிடியில் உட்காந்து அந்த எபிசோட எப்படியாவது பார்த்துட்டு வராம். இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு திவினேஷ் கிட்ட கேட்டதுக்கு இந்த சீசனில் எல்லாருமே டஃபாக பாடுறாங்க, கெஸ் பண்ணவே முடியலங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் நடிகர் நெப்போலியன் மகனும் நடிகர் நெப்போலியன் ஃபேமிலியும் அபிஷேகா மேலே ஒரு தனி அபிப்பிராயம் வச்சிருக்கிறதாவும், கண்டிப்பாக இந்த சீசனோட வின்னராக அபிஷேகா வந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்களாம். இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த சீசனில் யார் வின் பண்ணுறாங்களோ பண்ணாட்டியும் அபிஷேகாவை வின் பண்ணனா கூட கூடிய சீக்கிரம் அபிஷேகாவையும் அவங்க ஃபேமிலியையும் அமெரிக்காவை கூப்பிட்டு போயிட்டு கண்டிப்பாக நடிகர் நெப்போலியன் ஃபேமிலி அபிஷேகாவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் மகன் முடி பாட சொல்லி அழகு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எந்த துறையில் எப்படிப்பட்டவங்க திறமையானவங்க இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுக்கறது நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு வழக்கமாக இருக்குது. அப்படி தான் இப்போ திவினேஷ் அவர்களை கூப்பிட்டு இந்த ஒரு மரியாதையை கொடுத்து தான் மகன் முடி பாட சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அபிஷேகாவும் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அபிஷேகா இந்த சீசனோட டைட்டிலாக வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.